जय सद्गुरुनाथ महाराज की जय। श्रीनाथ जयनाथ जय जयनाथ, श्रीनाथ जयनाथ जय जयनाथ। பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசம் பண்ணின உத்தவ கீதை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் உத்தவருக்கு ஒரு கதையை சொல்கிறார். அவதூதர் ஆன தத்தாத்திரேய முனிவருக்கும் யது ராஜாவிற்கும் உள்ள உரையாடலை எடுத்துக்காட்டாக கூறுறார். அதில் அவதூதர் 24 குருமார்களை சொல்கிறார். அதில் அக்னியை வரைக்கும் நம்ம பார்த்தோம், சந்திரன் அக்னி பார்த்தோம். இதில் சூக்ஷ்ம காலகதி சாங்குதா வேகே ஆட்டவலே அவதூதா சிங்காவலோகனே மாகுதா அக்னி திருஷ்டாந்தா சாங்கத்து. அக்னியை பற்றி சொல்லக்கூடியதான கால அக்னி, காலனையே ஒரு அக்னி ரூபத்தில் பார்க்குறார். காலனானது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, இந்த பூமியில் காலனோட சக்கரம் ஆனது எப்படியாக இருக்குது அப்படிங்கிறத சிங்காவலோக்கனே, அவர் சிங்கத்தின் போல ஒரு அக்னி கனல், அக்னி எப்படி சூக்ஷ்மமான ஒரு அக்னி ஒன்று இருக்குது, அது வேகமாக பாயறது அப்படிங்கிற விஷயத்த இந்த காலனோட விஷயத்தையும் அக்னிக்கு ஒத்து சொல்கிறார். அந்த விஷயத்தை அக்னி திருஷ்டாந்தா சாங்கத்து அவதூதரான தத்தாத்திரேயர் யதுராஜாவுக்கு சொல்கிறார். காலேன யோகவேகேன பூதானாம் பிரபவாப்யயௌ நித்யாவபி ந திருஷ்யேதே ஆத்மனோ கிரேயதார்ச்சிஷாம். சொல்கிற காலேன யோகவேகேன, காலனுடைய வேகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார். வாழ்க்கையானது காலத்தினோட பிடியில் இருக்குது அப்படிங்கிறோம். ஆத்மாவளோட பிடியில் இருக்கிறவாளுக்கு காலன் அப்படிங்கிற காலம்ங்கிறது தெரியாது. அவளுக்கு சூக்ஷ்ம கதிக்கு மேலே ஒரு கதி, அந்த கதியில் அந்த காலங்கிறது எப்படி இருக்கான், காலம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. யமன காலம்னு சொல்கிறோம். காலம்ங்கிறதே யமஸ்வரூபமாகவும் இருக்குது. காலம்ங்கிறது எப்படி நம்மளுக்கு மாறுங்கிறது தெரியாதுங்கிறதையும் சொல்கிறார். அதுக்கு கூட சொல்கிறார், கால பச்சதி பூதானி கால சம்ஹரதே பிரஜாஹ கால சுப்தேஷு ஜாகர்த்தி காலோஹி துர்திக்ரமஹா. விதுரு நதியில் திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார். விதுரர் என்ன சொல்கிறார்? கால பச்சதி பூதானி, பச்சதி அப்படின்னா சமைக்கிறது, காலனால சமைக்கிறது. இந்த காலம்ங்கிறது சமைக்கிறது, பல பல உயிரினங்களை உண்டாக்குறது. இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கேலக்சியில் பார்த்தேன்னா எத்தனையோ பூமிகள் இருக்குது, எத்தனையோ சூரிய கிரகங்கள்லாம் இருக்குது. பல பல கேலக்சின்னு சொல்லக்கூடியது, ஒரு சூரியன் இருக்குது, அதை சுற்றி 9 நவகிரகங்கள் இருக்கிற மாதிரி பல 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 சூரியன் இருக்குது, பல பல கிரகங்கள்லாம் இருக்கான். அப்போ இத்தனை கிரகங்களையும் ஆட்டுவிக்கிறது இந்த காலம் இல்லையா? அதனால காலம் உண்டாக்குறதான், இப்படி நிறைய உண்டாக்குறது, உயிரினங்களை உண்டாக்கிக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுறது? பூத்தானி, அதாவது சமைக்கிறது, அப்புறம் எடுத்துக்கிறது தன்கிட்டயே. கால சம்ஹரத்தே பிரஜாகா, இப்படி பிரஜாவை உண்டு பண்ணுறது, அப்புறம் பிரஜாவை சமைக்கிறது, அதாவது அடுத்தடுத்து சமைச்சிக்கிறது, முன்னாடி சமைச்ச விஷயத்தை எடுத்துக்கிறது. என்ன எப்படி ஆனது? ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கிளைகள் இருக்குது, அதில் பல பல இலைகள் உண்டாகிறது. இலைகள் உண்டாகி கொஞ்ச நாளில் இந்த பழைய இலைகள்லாம் என்னது காஞ்சு சருகாக கீழே விழுந்துருது, புதுசாக தளிர் உண்டாருது இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. மனாச்சியா குந்தி கும்பியலாஷேலா பாப்பர் குமாதேவர் ஸ்ரீ விட்டலியார் பிலாங்கிறார். மனசுங்கிறது தான் எல்லாமே அப்படிங்கிறார். காலன்மே மனசு தான் அப்படின்ட்டார். இதுதான் உண்டாகிறதுன்ட்டார். அப்போ இதில் இப்படி ஒரு தளிர் மாதிரி உண்டாகிறது, அப்புறம் பெருசாகி சருகாயி திருப்பி கீழே விழுந்துடுறது, உண்டாகிறது. அது மாதிரி கால சுப்தேஷு ஜாகிருதி, அது என்ன பண்ணுறது? கால சம்ஹரத்தே பிரஜாகான்னு முதல்ல சொல்கிறது. அது என்னென்னா, பிரஜாக்களை எல்லாரையும் சமைக்கிறது, அப்புறம் உருவாக்கி அழிச்சிருதான், எல்லாத்தையும் தன்கிட்டேயே முழுங்கிடுறது, சம்ஹாரம் பண்ணிக்கிறது. கால சுப்தேஷு ஜாகிருதி. இது எப்படி இருக்குன்னா, காலன் அந்த எல்லாரும் உறங்கின்னு இருக்கா, சுப்த கதி. என்ன சமாதி ரூபத்தில் இருக்கிறவாளுக்கு காலத்தினுடைய கதி என்னன்னு புரியாது. அவள் சமாதி நிலையில் சந்தோஷத்தில் இருந்துருப்பா. எத்தனை நேரமாச்சு, எத்தனை காலமாச்சு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. ஆனால் இந்த காலமானது முழிச்சுட்டே இருக்கான்.
அதனுடைய விவகாரம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த அவதூதர் காலத்தினுடைய கோரப்பிடியே இதில் எடுத்து சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, இத்தனை குருமார்களுக்கு நடுப்புற அக்னிங்கிறத ஒன்று சொல்லி, இந்த அக்னியானது எதை போட்டாலும் அது சாப்பிட்றது, விழுங்கிறது, எரிச்சுடுறது இல்லையா? ஆனால் அதே ரூபத்தில் அது இருந்துக்கிறது, ஆனால் அதை எரிச்சுடுறது. அது மாதிரி இந்த காலங்கிற அக்னியும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவரோட கண்ணோட்டத்தில் வருதான். அதனால அவருக்கு நம்மளுக்கு எழுச்சியை உண்டு பண்ணுறார் இந்த காலத்தை பற்றி நடுப்புற சொல்லி. இதை 24 குருமார்கள்ல இந்த அக்னியை பற்றி தான் சொல்லணும். இந்த அக்னியிலேயே திருப்பியும் பின்னோக்கி சந்திரனை சொல்லிட்டு பின்னோக்கி வரார். வந்து இந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்றார். கால பச்சதி பூதானி கால சம்ஹரதே பிரஜாஹ கால சுப்தேஷு ஜாகரதி காலோ ஹே துருதிக்ரமஹா அப்படின்னு விதுர நீதியில் சொல்லப்படுறது. அப்படி இதில் என்ன சொல்கிறார், இதே விஷயத்தை தான் இங்கே சொல்ல வர்றார். இந்த ஸ்லோகத்தில் கால அக்னியாக சொல்கிறார். என்ன, கால நதீச்சா மகாவேகு சூக்ஷ்மகதி வாஹதாம் காலகதீச்சா மகாவேகு सूक्ष्मगतिवाहता ओघु तेत भूत तरंगा जन्म भंगु தேகதாஞ்சி ஜகு ந தேகே. காலத்தை பற்றி சொல்ல வர்றார் இல்லையா? இது தீ மாதிரி இருக்கான். இந்த காலங்கிறது ஒரு தீ மாதிரி இருக்கும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறார். இந்த பூதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த காலேன ஹயோக வேகேன, இந்த காலத்தினுடைய வேகத்தினால உயிர்கள்லாம் பிறந்து அழிவை அடையிறது அப்படிங்கிற. கால ஹயோக வேகேன பூதானாம் பிரபவாப்பியோ அப்படிங்கிறார். இந்த பூதங்கள்லாம் இந்த காலத்தினோட கோரப்பிடியில் இருக்குது, பிறக்கிறது, அழிகிறது. ஆனால் நித்யாவாப்பின திருஷ்யேதே ஆத்மனோக்னேர் யதார்ஷிஷாம். இந்த மாற்றங்கள்லாம் இந்த உயிரினங்கள், இந்த தேகம் இப்படிலாம் இருக்குது, இந்த காலனோட பிடியில் இருக்குது. இந்த பிடியில் இருந்துட்டுருக்கிறதுக்கு இந்த ஆத்மா உள்ள சூக்ஷ்ம ரூபத்தில் சாட்சி பூதமாக இருந்துட்டுருக்கு. இதுக்குள்ளேயும் மாறுதல்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் அது கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறார். அது எப்படி அப்படின்னா, ஒரு தீச்சுடர் இல்லை, ஆர்ச்சிஸ் அப்படின்னா அந்த சுடரில் தீ எரிஞ்சுட்டே இருக்குது, அந்த ஜுவாலை இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜுவாலையில் எரியறதில்ல. முதல்ல கொஞ்சமாக எரி, கொஞ்சம் எரி, போகத்தில் அந்த எரி முடிய போகிறதுன்னு ஒன்னே அந்த வேகமாக திரியோடு அது வேகமாக எரிஞ்சு அது அப்படியே முடிஞ்சு போயிடும் இல்லையா? அந்த எண்ணெயெல்லாம் தீந்த உடனே. அது மாதிரி நம்ம வாழ்க்கையுங்கிறத கால அக்னிக்கு அவர் சொல்கிறார். இதில் எப்படி சொல்கிறாருன்னா, கால நதீச்சா மகாவேகு சூக்ஷ்மகதி வாகதாவோகு தேத்த பூத தரங்கா ஜன்ம பங்கு தேகதாஞ்சி ஜகுன தேகே. கால நதீச்சா மகாவேகு, இந்த கால நதிங்கிறது ஒரு போராட்டமாக வேகமாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு யாராலுமே முடியாது. எப்படி காலன் எப்படி அப்படிங்கிறது மனசு தான் சொல்கிறார். இந்த மனசுக்குள்ளே நீங்கள் மனசு ஓட்டத்தினால என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு இருந்தாப்புலேருந்து மனசில் வேகமாக ஆகி 5 நிமிஷத்துக்குள்ளே இமயமலைக்கே போயிட்டு வர்ற மகான்கள்லாம் இருக்கா. அப்போ எப்படி அது காலகதி? மனசுங்கிறது தான் காலத்து சமானமாக இருக்குது. அப்போ இந்த காலனுடைய போராட்டமானது வேகமாக இருக்குங்கிற. இந்த மனசில் வாசனைகள் இருக்க தான் பிறப்புன்னு இருக்குது. ஆனால் பிறந்த உடனேயே மாறுதல்கள்லாம் இருக்குது, உடம்புல வந்துடுது. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோலம் அப்படிங்கிற அந்த நுண்ணிய ஓட்டமாக இது பாய்கிறதுங்கிறார். இதில் எப்படின்னா, சூக்ஷ்ம கதிவாகத்தான் ஓகு சூக்ஷ்ம கதி, அதனோட கதியை என்னன்னு சொல்ல முடியாது. எப்படி இருக்குது, குழந்தை பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கொஞ்ச நாள்லையே ஒரு 5 நாளில் ஒரு மாற்றம் தெரியும், 10 நாளில் ஒரு மாற்றம் தெரியும், 1 மாதத்தில் ஒரு மாற்றம் தெரியும், 3 மாதத்தில் ஒரு மாற்றம் தெரியும். அந்த குழந்தைகிட்ட பிறக்கிற குழந்தைக்கும் 3 மாத குழந்தைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவே பிறக்கிற குழந்தைக்கும் 1 வயசு குழந்தைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 5 வயசு குழந்தைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, 10 வயசு குழந்தைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு தருணன் அப்படிங்கிற ரூபத்தில் அப்படியே நம்ம சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகள்லாம் டீன் ஏஜ் அப்படிங்கிறான். அது மாதிரி 16 வயசு, 13 வயசு, 19, 20 வரைக்கும், 13லேருந்து 20 இயர்ஸ் டீன் ஏஜஸ், அதில் எப்படி வேகமாக இருக்குது. அப்புறம் யுவகாலம், நல்ல இளமை காலமாக இருந்துருக்கு. அப்புறம் இளமை காலத்திலே கொஞ்சம் மாறுதல்கள் இருக்குது. 30 வயசுலேருந்து 35 வயசு கொஞ்சம் லேசாக ஒரு ஹை ஸ்டெப்பு.
40 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இளமைன்னு சொல்ல முடியாது, முதுமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மாதிரி ஒரு தாருண்யமாகவும் இருக்கும், ஒரு இளமை கலந்து முதுமை கலந்து மாதிரி இருக்கும். 50 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைக்க ஆரம்பிக்குவாங்க. இங்கே பல்லில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், ஜாயின்ஸில் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி இருக்கும். 50 60 வயசு 70 வயசுக்குன்னா தலைமுடியெலாம் கொட்டி போயிடும், அப்புறம் பல்லுலாம் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி 80 வயசு இந்த மாதிரி காலத்துக்கிட்ட இருக்குது. எப்படிடா அது நடக்கிறது அப்படின்னா, அந்த சூக்ஷ்ம கதியை அந்த காலத்துக்கு தான் கேட்கணுமா. அது க்ளீனாக ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த செல் காலத்தினுடைய கோலத்தில் காலத்துக்கு கீழே ஆட்பட்டு அந்த செல்லு வளர்றது, அப்புறம் சமைக்கிறது அப்படின்னா நம்மளை மாதிரி உருவாக்கினதுக்கப்புறம் அது வளர்க்குறதுக்கப்புறம் அது தன்னைத்தானே அதை சாப்பிட்டுக்கிறது. தமிழி நம்மளெல்லாம் இழுத்துட்டு காலத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்புறம் இப்படி ஒருத்தர் இருந்தோமா அப்படின்னே தெரியாது. அந்த விசேஷமான நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள், செயல்களுக்கு ஏற்ற மாதிரி அது அடுத்த பிறவியையும் அது கொடுக்கறது. நம்மளோட யார் இந்த பிறவியில் இருந்தால், யாரோட பழக்கம், யாரோட இது எல்லாம் காலத்தில் நோட்டடு. திருப்பியும் அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி கொடுக்கும். அதுக்கிட்டக்க இல்லாதது என்ன இருக்குது இல்லையா. அப்படி காலஸ்வரூபன் பகவான் சொல்கிறார், நான் தான் காலஸ்வரூபம். சத்யநாராயண மூர்த்தியை நம்ம பூஜை பண்ணும்போது சொல்கிறார், நான் தான் காலஸ்வரூபன், காலன், சத்யன், சத்யதேவர் அப்படின்னு சொல்கிறார் பகவான். நான் தான் நாராயணர் அப்படிங்கிறார். நான் என்கிட்ட காலமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார். அப்போ பகவான் தானே அவர். பகவானுக்கு அந்த சக்தியை, அந்த சூக்ஷ்ம சக்தியான ஆத்மசக்தி, பரமாத்ம சக்திக்கு என்னதான் இல்லை. உருவங்கள்லாம் எடுக்கிறது, உருவத்தை அழிச்சிக்கிறது, உருவத்தை தனக்குள்ளே வளர்த்துக்கிறது, எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கறது, செயல்கள் எல்லாம் கொடுக்கறது, ரங்கம் கொடுக்கறது, அதாவது ஒரு ஒரு பல கலர்கள்லாம் கொடுக்கறது, அதை அழிக்கிறது தனக்குத்தானே. அதுக்கு என்னதான் இல்லை. தேத்த பூத தரங்கா ஜன்மபங்கு, அதில் என்னது பூத்த தரங்கங்கள், உயிர்கள் அப்படிங்கிற அலைகள்லாம் உண்டாருதான். அது பிறப்பு இறப்புங்கிற மரணம்ங்கிற எண்ணங்கள்லாம் எழுந்து மறையறதான். அதனால் உலகம் பார்த்தபடியே இருந்தும் அந்த சுழற்சியை அறிய முடியாதது. தேக்கத்தாஞ்சி ஜகுன தேக்கே, அதை பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் அந்த உலகத்தில் இதனோட காலத்தினோட சுழற்சியை நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஜராஜர் ஜரித ஜான வாஹதா நதிமா ஜீவோசன ஷட்விகார தேச்சி பரிபூர்ண பவரே தாருண பவதாதி. ஜரித ஜான முதுமையா, ஜரா வியாதின்னு சொல்கிறோம் இல்லையா. ஜரா அப்படின்னா முதுமைன்னு அர்த்தம். ஜரித ஜான முதுமையில் அப்படியே செதஞ்சு போகிறதான், அழுக்கு அதை அப்படியே முழுமையினால் முதுமை அல்ல முதுமையாகி அந்த முதுமையில் அந்த வாழ்க்கையான சிதைஞ்சு போயிடுதான். உடம்பு இப்படி சிதைஞ்சு போயிடுது, அப்படியே குறுகிடுது, கூணாக குறுகிடுது, அப்படியே முதுகு தண்டாடெல்லாம் குறுகி போயிடுது, தொங்கி போயிடுது, சதையெல்லாம் தொங்கி போயிடுது. அப்படி இருக்குது வாழ்க்கை, அப்படி ஆயிடுதான். வாகத்தா நதிமாஜி ஓசனை, அது எப்படி இருக்குது, கால நதியில் போய் உள்ளே போய் மாட்டிக்கிறதான், மூழ்கி போகிறதான். அந்த ஓட்டத்தில் என்ன ஆயிடுது, வாகத்தா நதிமாஜி ஓசனை, கால நதிக்குள்ளே அது போயிடுறதான். அது போகிறது இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படி நிற்கிறது வாசலில். அந்த ஓட்டத்தில் போய் எப்படி இருக்கான், ஷட்விகார தேச்சி பரிபூர்ண. அந்த ஓட்டத்தில் என்னெல்லாம் வந்திருக்கு இந்த வாழ்க்கையில் அப்படின்னு, பிறந்ததுலேருந்து இறந்துற வரைக்கும் எப்படின்னா, பிறக்கணுன்னா வளர்ச்சியாகுது. வளர்ச்சியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது. இளமை, முதுமை அப்படிங்கிற மாற்றங்கள்லாம் உண்டாருது. அப்புறம் வளர்ச்சியை நின்று போயிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் தலைமுடியெலாம் வளராது, கொட்டி போயிடும், எல்லாமே கொட்டி போயிடும். பல்லுலாம் வளராது, பல்லு விழுந்துருச்சுன்னா அப்புறம் வளராது, கொட்டி போயிடும். அப்படி தான் உடம்புல என்ன திருப்பியும் முடியல, உடம்புல தாருண்யம்ங்கிறது வளராது. முதுமை வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அந்த ரிங்ஸ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, தளர்ச்சியில் வந்துருது, கோடுகள்லாம் உடம்புல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், போயிடுது, முதுமை வந்துடுது அப்படின்னு அர்த்தம். ஷட்விகார தேச்சி பரிபூர்ண பவரே தாருண பவதாத்தி அப்படின்னா எப்படி வருது, இப்படி வண்டு ரீங்காரம் பண்ணிட்டு போயின்னு இருக்கிற மாதிரி இந்த சுழற்சியில் உயிர்கள்லாம் பயங்கரமாக துன்புறுதான். பவதாத்தி பயந்து போய் துன்பப்படுறதான் எல்லாம். இந்த ஆத்மா சாட்சியாக இருக்குது, மனசு இந்த உடம்புங்கிறது துன்பப்படுறது உடம்பை வச்சுட்டு. அப்போ எவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது இல்லையா. இது ஒரு பெரிய அலை மாதிரி, இது ஒரு அக்னி மாதிரி இருக்குது. இந்த அக்னியில் உண்டாருது. இந்த அக்னியில் என்ன பண்ணுறார், அப்படியே ஊதுறார். அக்னியை ஊதினோடனே அது வளர ஆரம்பிக்கிறது. அதனுள்ள ஹவிசு எல்லாத்தையும், நெய் எல்லாத்தையும் ஊற்றுற மாதிரி
நம்ம இந்த உடம்பை வச்சுக்கிண்டு நம்ம பல பல காரியங்கள் செய்ய 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 நெய்யை ஊற்றுற மாதிரி பல பல விஷய போகங்களில் ஈடுபட்டு கர்மத்துக்கு கர்மம் உண்டாயிட்டே இருக்குது. அதை ஊதிகிட்டே இருக்கும்பொழுதே திடீர்னு அதுக்கு விறகு அது குறைஞ்சிடுத்துனா அதனுடைய எரிச்சல் கம்மியாயிடுது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிருது. ஆனால் அந்த அக்னி அப்படியே மேலே அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம அந்த உடம்பு எடுத்துட்டு வளர்ந்து பல பல மாறுதல்கள்லாம் உண்டாக்கி இறக்கிறது. இந்த உடம்பு போனாலும் அது வாசனைகள்ங்கிறது ஒன்று ரூபமாக இருந்துட்டு இருக்கிறதுனால இது சுத்தமாக தனியவே இல்லைங்கிறதுனால அடுத்த பிறப்பு உண்டாருது. அப்போ காலாக்னியில் சுத்தமாக இந்த மனசுங்கிறதே சுத்தமாக இல்லாத பண்ணணும். இது என்னோட சொந்த பந்தங்கள்ங்கிறது இல்லாத பண்ணணும். என்னோட ஆசைகள், குரோதம், துரோகம், மோகம் அப்படிங்கிறதுலாம் இல்லாத இருக்கணும். அப்படி சுத்த சத்வ பாவத்தில் இருக்கணும். அந்த சுத்த சத்வ பாவத்தில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பிறவி இல்லாத இருக்குமே தவிர அவள் தான் பரமாத்ம ஸ்வரூபம். அந்த பரமாத்மாவுக்கு என்ன சொரூபமோ, அந்த காலத்துக்கு என்ன சொரூபமோ, அந்த ஆத்மஸ்வரூபமே காலத்துக்கு இருக்கிற ஆத்மஸ்வரூபம் தான் நம்ம ஆத்மஸ்வரூபம், நம்மளோட ஆத்மா. அதனால அதுக்கும் இதுக்கும் இல்லை. அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய பாலில் கொஞ்சம் கூட மஞ்சள் பொடியப்பட்டால் அது மஞ்சள் கலராக ஆறுது, அதில் மிளகு பொடியப்பட்டால் மிளகு ஆறுது, அதில் என்னென்ன போடுறதோ எல்லாம் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இந்த காலத்தில் நம்மளோட எண்ணங்கள், செயல்கள் இதெல்லாம் மாறும்போது அதில் இருந்துகிட்டே இருக்கும். தெரியுது. தெரிஞ்ச உடனே அதை வடிகட்டுற மாதிரி அடுத்த பிறவியை கொடுத்து அதை வடிகட்டி இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நீ போக்கிண்டு வா, அடுத்தது காலத்துக்குள்ளே ஆத்மஸ்வரூபத்துக்குள்ளே வரணும்னா இந்த ஆசைகள், இந்த மோகங்கள், செய்ய வேண்டியவா, இத்தனை பேருக்கு செய்யணும், இத்தனை பேருக்கு வரணும், இந்த காலத்தில் இவன்ட்டேருந்து இவ்வளோ கடன் வாங்கிட்டு வந்தோம், இந்த கடனை அழிக்கணும், இந்த செயல்முறைகள் இருக்குது, ஆசைகள் இன்னும் அடுத்தது இந்த மாதிரி இன்னும் பெரிய 10 வீடு வாங்கி எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அவன் இறந்து போயிருப்பான். அடுத்தது இப்படி காலத்தினோட பிடியில் இந்த மாதிரி கரைகள் இருந்ததுன்னா இந்த கரைகளுக்கு அடுத்த பிறவியானது உண்டாகிறது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் இந்த சுழற்சியில் உயிர்கள்லாம் துன்புறுறது. உயிருங்கிறது என்ன? மனசு, ஜீவாத்மா, அது துன்புறுறது அப்படிங்கிறார். பால்ய தாருண்யாச்சே கலால வார்த்தக்யாஞ்சே மந்தஜல ஜன்ம மரணாஞ்சே உசால அதிகல்லோல உட்டுத்தி. அப்போ பால்ய தாருண்யாச்சே கலால அப்படின்னா இந்த இளமை, முதுமை அப்படிங்கிறதுல பால்யம் குழந்தை பருவம், தாருண்யம்னா இளமை பருவம். இது எல்லாம் சேர்ந்து கல நீரில் நதியில் நீர் போய் நதியில் பார்த்துட்டு போயிடல, அப்படி கிடுன்னு தண்ணியில் ஓடுது. அது மாதிரி பிறந்ததுக்கப்புறம் அந்த நதி ஓட ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நதி ஓடுது, தாரா அப்படிங்கிறது ஆகுது. அது வேகமாக போகிறது. வார்த்தக்யாஞ்சே மந்த ஜல, இது வேகமாக போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக முதுமை வரும்போது ஓட மாதிரி ஆகிடுது. அந்த நதியே ஓடையில் போய் அப்படியே சின்னதாக மாறிடுறது இல்லையா? மாறி அப்புறம் சாகரத்துக்கு போகணும். அப்படி பிறப்பு மரண அலைகள்லாம் எழுந்திருக்கிறது. ஜன்ம மரணாஞ்சே உசால் அப்படி எழுந்திருந்துக்கிறது. அந்த வாழ்க்கை நதியில் அதிகல்லோல உடுத்தி, வாழ்க்கை நதிங்கிறதுல பெரிய கலக்கம் உண்டாருது. இப்படி கலங்கி ஜன்ம மரணம் கலங்குன்னு கலங்குறது. கலங்கி என்னைக்கு தெளிவாக உண்டாக்கி அதை தெளிவுன்னு வரும்போது தான் ஆத்மஸ்வரூபமாக வருது. அந்த ஆத்மஸ்வரூபம் தான் காலம். அந்த காலம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னி இருக்குது. இந்த அக்னி உண்டாக்குறது, அந்த அக்னியாவது எரித்து தன்னை போல உருவமாக்கிக்கிறதுன்னு தான் சொல்கிறோம். இந்த அக்னி உண்டாக்குறதுன்னா பச்சத்தினா சமைக்கிறது, உண்டாக்குறது, ரூபத்தை உண்டாக்கிக்கிறது, அதை வளர்க்குறது, அதை மாறுதலை உண்டுபடுத்திக்கிறது, மாறுதலை ஆக்கி மாறுதலை நிறுத்துறது, அப்புறம் அழிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களில் அது கலக்கிறது. கலங்கி இருக்கான் காலம்ங்கிறது. ஓக வேகாச்சியா கடாடி படத்த ஆயுஷ்யாச்சி தரடி ஸ்வர்காதி தேவுளே மூடி சிக்கரியிஞ்சே பாடி சுரேந்திர. இந்த கால நதியில் உள்ள பேரோட்டமானது என்ன பண்ணுறதுன்னா ஓக வேகாச்சி கடாடி, அந்த மலையை உடைக்கிற மாதிரி வேகமாக இந்த கால நதியினுடைய வேகம் எங்கேயாவது நிற்குமா? இப்போ மலைகளை உடைச்சா எப்படி இருக்கும்? டகால் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தா வளர்ந்துடும் இல்லையா? அதே மாதிரி இந்த உலகம்லாம் சுழண்டுட்டே இருக்குது. திடீர்னு பூமியிலேருந்து உள்ள ஒரு மாறுதல் ஏற்படுறது. பூமிக்குள்ளே சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் அதை வெளிக்கொண்டு வரணும்னா பூமி மாதா என்ன பண்ணுவான்னா அப்படியே ஒரு பளவு உண்டாக்கிடுறா. பூமி பழக்கிறது, அதுலேருந்து வெளியில் ஒன்று வருது. அதே மாதிரி ஒரு பெரிய நெருப்பு கோலம் வெளியில் உண்டாகிறது, அதுலேருந்து நெருப்பாக கக்கிண்டு ஒன்று வருது. ஒரு இடத்துல தண்ணீராக கக்கிண்டு வருது, ஒரு இடத்துல விஷயங்கள் தாதுக்கள்லாம் இருந்துருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள்லாம் இருந்துருக்கு. இது எல்லாம் வெளியில் வருது. ஒன்றை எல்லாம் பூமி மாதா உள்ளே எடுத்துன்னு போயிடுறா. அத்தனையும் அதில் எல்லாம் பூகம்பமாக எடுத்துன்னு போயிடுறா இல்லையா? காலனுக்கு முன்னாடி திடீர்னு ஆகாஷ்லேருந்து நீராக பொழியறது. எல்லாம் என்ன நம்ம கொடுத்த இதுதான் அங்கே இருக்குது. அதில் அதிவிருஷ்டமாக இருக்கும், அனாவிருஷ்டமாக இருக்குது. ஒன்றும் பெய்யவே பெய்யாது.
இல்லைன்னா அத்தியாக மழையாக பெஞ்சு கொட்டி எல்லாருக்கும் மாறுதல்களை உண்டாகி கஷ்டத்தை உண்டு பண்ணிடுது. இந்த மாதிரி காலத்தின் உள்ள கோரப்பிடியில் நம்ம மாட்டின்னு இருக்கோம். என்னைக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அப்படிங்கிறார். சொர்க்காதி தேவுலே மோடி, இந்த வாழ்க்கைங்கிற பாறை இதனால் செதறது தான். இதில் இதுக்கு நடுப்புற சொர்க்கம் அப்படிங்கிற உயர்ந்த உலகங்கள்லாம் இருக்கு, அது கூட உடஞ்சி போயிடுது. நம்ம பெரிய சொர்க்கம்னு நினச்சிட்டு இருக்கோம், அது கூட ஒரு இடத்துல மகா கால அக்னியில் போய் எல்லாம் உழுந்து போயிடுதான், எல்லாம் உள்ளே போயிடுமா. சொர்க்கம் நரகம் என்ன எத்தனை புலம் அத்தலை வித்தலை பாத்தாளன்னு சொல்லக்கூடிய அந்த உலகங்கள் எல்லாமே போயிடுமா. இந்த பூமிங்கிறது போயிடுமா, உலகமே எல்லாம் போயிடுமா. சுத்தமாக காலஸ்வரூபரான சத்தியஸ்வரூபனான சத்யநாராயணமூர்த்தி தான் இருப்பார் சுத்தமாக. அப்படி கூட இருப்பாராம். அந்த வேகத்தில் எல்லா உலகங்கள் எல்லாமே சதஞ்சு போய்டுறான். தேவர்களுக்கு கூட அதனோட தாக்கத்தை தாங்க முடியாதான். சிக்கரீஞ்சி பாடி சுரேந்திர, இந்த பாறைகள் அதனுடைய கலக்கங்கள் இந்த உடைப்பு இதெல்லாம் தேவர்களால் கூட தாங்க முடியாதான். அப்படி ஒரு காலாக்னி வந்துருமா, சிதைச்சிருமா, தனக்குள்ளே எடுத்துன்னு போயிடுமா சொல்கிறார். அது ஏன் சொல்கிறாருன்னா, குருவாக இருக்கக்கூடியவர் தத்தாத்ரேய சுவாமி ஒரு யது மகாராஜுக்கு சொல்கிறாருங்கிறது இல்லை, நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். இந்த ஸ்லோகம் முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதுக்கு நடுப்புற இந்த காலாக்னிங்கிறத அவன் சொல்லலை 24 குருமார்களில். இந்த அக்னியினுடைய வேகத்தை சொல்லி அக்னியானது அதனுடைய தன்மையை சொன்னார். இது காலனுக்கும் ஒரு அக்னி இருக்குது, இது உண்டாக்கி அழிக்கக்கூடியதுங்கிற விஷயத்தையும் நம்மளுக்கு புகட்டுறார். தலீரி சாவிதா கோகே பாதளாதி விவரே வேகே நாசூனியா பன்னகே அங்கபங்கே அடிமூடி கரி. இந்த தளி ரிச்சாவிதா கோகே, இந்த இதில் என்ன பண்ணுமான்னா, அப்படி சில பாம்புகள் நிறைந்த ஒரு நதியாக இருக்குமா. பாம்புகள்லாம் நிறைந்த நதி. அது பாம்புகளில் என்ன இருக்குது, விஷம் இருக்குது. அப்படி மாதிரி இந்த விஷப்பாம்புகள்லாம் இருக்குது. அப்படின்னா என்னது, விஷய போகங்கள்லாம் இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும், என்ன வீடு கட்டணும், வாசல் கட்டணும், நிறைய சம்பாதிக்கணும், குழந்தைகள் நம்ம குழந்தைகள் நல்லதாக வளரணும், நம்ம குழந்தை எல்லார் குழந்தைக்கும் மேலே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை, அப்புறம் மோகம், அப்புறம் பேத பாவங்கள், நாங்கள் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம். என்ன இப்படி இருந்து இவனுக்கு இவ்வளோதான் இருக்குது, எனக்கு பார் சொத்து எப்படி இருக்குது, ஒரு 100 வீடு தாங்கிட்ட வச்சுட்டு இருக்கிறனா, அப்படியே இத்தனை நிலங்களும் என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பா. ஆனால் எதையும் தான் சொல்லக்கூடிய சாப்பாட்டில் 4 இட்லி 2 இட்லி தான் சாப்பிட முடியும். அது சுகர் இருக்குது சார், நீங்கள் ரைஸ் ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்றவான். 4 இட்லி கூட எடுத்துக்க மாட்டான், 2 இட்லியை தான் எடுத்துப்பான். என்ன அல்வா இதெல்லாம் இருக்கும், பாலில் ஜீனி போட்டு எல்லாம் இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் வெள்ளி டம்ளரில் இருக்கும், எல்லாம் தங்க இதில் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவன் சாப்பிட்றது என்னமோ திரும்ப கேழ்வரகு ரொட்டியை சாப்பிடுமா, இது சாப்பிடுமா, இப்படி தான் இருக்கும் காலம். என்ன தனக்குன்னு எல்லாம் வச்சுட்டு இருந்தா தன்னோட தன்கிட்ட தன் முன்னாடியே இருக்கும், தன் பொருளை மற்றவா எடுத்துட்டுருவா. ரைட்டா, தன்கிட்ட தன்னோட குழந்தைகள்னு இருக்கும், மற்றவா கிட்டக்கு போயிடும். அப்புறம் நீ என்ன பண்ணுவே, என்னோடதுன்னு சொல்ல முடியும். தனக்கு முன்னாடியே எடுத்துக்கப்படும், தனக்கு முன்னாடியே கொடுக்கப்படும். நம்மளுக்கு முன்னாடியே நமக்கு நல்ல விஷயங்களும் கொடுப்பார் பகவான், நமக்கு முன்னாடியே நம்மளோடதே எடுக்கவும் எடுப்பார். அது என்னது, காலஸ்வரூபர். அவர் கையில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த காலத்தை எப்படி சொல்கிறார், நிர்ணயிக்கிறார்னா அவர் தான். ஏன்பா நான் அந்த காலம் சொல்லுவார், நான் நிர்ணயிக்கல, எல்லாம் உன்னுடைய செயல். உனக்கு நீ முன்னாடி நடந்தது பின்னாடி உனக்கு நடக்கிறது, நீ என்ன செஞ்சியோ அதுதான் பின்னாடி உனக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லாமல் செய்கிறார். அதனுடைய கோரப்பிடியில் நம்ம இருக்கோம். எந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு தெரியாது, இந்த ஜென்மத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம இருப்போம். அவரை கேட்டால் கணக்கு சொல்லுவார் பகவான். நீ போன ஜென்மத்தில் இதுவாக இருந்த, அதனால் உனக்கு இந்த குழந்தையா இது வந்தது, இந்த ஜென்மத்தில் அது இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு, அவளுக்கு போய் அதை செய்யணும், மிச்ச சொச்செல்லாம் இருக்குது, உனக்கு அடுத்தது நான் இதை கொடுக்குறேன், இதை எடு, இதுக்கு இருக்குது உனக்கு, இப்படின்னு காலஸ்வரூபரானவர் இதை செய்வார். நம்ம கையில் என்ன இருக்குது இல்லையா? அதனால் நம்ம எதையும் யோஜனை பண்ண முடியாது, நம்ம எதையும் செயல்படுத்த முடியாது. ஆனால் நல்ல விஷய பிரவிற்த்திக்கு ஆசைப்படலாம். சத்சங்கம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு சத்சங்கத்துக்கு போகலாம். பகவானை பூஜிக்கணும்னு நினச்சி நல்ல பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஈடுபட்டு அந்த காலத்தை நல்ல விதமாக விரயம் பண்ணலாம். எப்படின்னா, பகவத் சாநித்தியத்தில் பகவானை நோக்கி போகிறதுக்கு, சாந்தத்தை அடையிறதுக்கு உள்ள பிரவிற்த்தி மார்க்கத்தை நம்ம போகலாம். சாந்தத்தை அடையத்துக்குள்ள பிரவிற்த்தி மார்க்கம் என்ன அப்படின்னா, பகவானை நோக்கி போகிறது. சாந்தம் என்னன்னா அந்த ஆத்மஸ்வரூப ஞானம். அதுக்கு என்னென்னா சத்சங்கம், அதுக்கு என்னென்னா குருமார்கள், அதற்கு என்னென்னா இப்படி வந்திருக்கிற வாளுக்கெல்லாம் இந்த குருமார்கள் இருப்பா. இந்த காலத்தினோட பிடியில் அவள் இருக்க மாட்டா. அவளுக்கும் இந்த மாதிரி உடம்பு இருக்கும், இதில் தளர்ச்சி இருக்கும், முதுமை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவள் பாதிக்கப்பட மாட்டா. மனசளவில் அவள் ஜீவன், ஆத்ம ஜீவன், ஆத்மாவோட கலந்தவளாக இருப்பா. அவள் எதுக்கும் இல்லை, நினச்ச நேரத்தில் அந்த உடம்பை விட்டுட்டு கூட போகிறதுக்கு அவள் தயாராக இருப்பா. ஒரு நொடியில் விட்டுட்டு பகவான்கிட்ட போய் சேர்ந்துருவா.
அவளே தனக்குத்தானே தன்னுடைய அழிவை நிர்ணயம் பண்ணிட்டு அவள் கிளம்பிடுவா பகவான்கிட்ட. கண்ணுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பா துக்காராம் மகாராஜ் மாதிரி. மாவுளி இருக்கிற உடம்பை வச்சுட்டு காலனா நானே காலன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காரு இன்றைக்கும். ஏன்னா சதேகத்தோட வைகுண்டத்தையே தன்கிட்டக்க வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கார். ஆலந்தியில் சஞ்சீவன சமாதியில் இருந்துருக்கார். போதேந்திராள் இங்கே இருந்துருக்கார். ராகவேந்திரர் இன்னும் பரபர சமாதிகளில் சதாசிவ பிரம்மேந்திராக்கள் இப்படி உட்காந்துட்டு இருக்கா. காலத்தை வென்றவர்கள் அவர்களாக இருக்கா. காலத்தை வென்றவர்கள் இருக்கா. காலத்தினுடைய கோரப்பிடியிலேருந்து அவள் விலகினவாளா அவள் இருக்கா. தளி ரிச்சாவிதா கோகே. அதனால விஷயங்கள்ங்கிற பாம்புகள்லாம் ஓடின்னு இருக்கான். அது பாதாளாதி விரைவேகி, அது பாதாளம் வரையும் போகிறதா. அந்த விஷயங்கிறது என்னென்னா அப்படி டீப்பாக போயின்னு இருக்கு. எத்தனை பிறவிகளோ வருமா. நம்ம இந்த விஷயத்தில் இருந்துட்டு நீ எத்தனையோ நம்ம சந்திக்க வேண்டியது வருமா. அதனால தான் கீழே பாதாளம் வரைக்கும் போகிறதான். நாசூனியா பண்ணகே. இந்த ஓட்டம் எல்லாத்தையும் நசுக்கி அழிச்சிடுமா. இந்த ஓட்டம் இருக்கே அது வேகமாக நம்மளை பல விதத்தில் அழிச்சிருமா. ஆத்மா ஞானத்துக்கு போக விடாமல் நம்மளோட கர்மங்கள் இப்படி போயின்னு இருக்குமா வெளியில். அங்கே பங்கே அடிமூடி கறி. ஆனால் இந்த பாம்புகள் மாதிரி இருக்கிறது அந்த தாக்கத்தினால உடம்பே இந்த விஷய போகங்களில் இருக்கிறதுனால அது பல பாறைகள் அதிலெல்லாம் போட்டு இடிச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரோகம் என்ன வேகம் மற்றவாளோடனால தவித்து திருவித தாப்பங்கள் இருக்கே அதுதான் இந்த பாறை. இந்த பாறைகள்ங்கிற 3 வித தாப்பம். என்ன தாப்பம்னா உயிரினங்கள்னால உள்ள தாப்பம். என்ன இயற்கை நோல பிடிகளால் இயற்கையினாலே உண்டாகக்கூடிய விஷயங்கள் அதனால் ஏற்படக்கூடிய துக்கம். ஏன்னா மற்றவர்கள்னால ஏற்படக்கூடிய துக்கம். மிருகங்களாதி விஷயங்கள் அவளால் இந்த பூத உடல்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கம். ரோகம் அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய துக்கம். அதற்கப்புறம் பலவித பண ஆசைகள் இல்லை கடன்கள் பல விஷயங்கள் பாதி செஞ்சு செய்யாமல் இருக்கிற அதன் போல் துக்கம். இப்படி துக்கங்கள் பல விதம் குரூப்பத்தில் கோரப்பிடியில் இருந்துருக்கும். மனுஷா எல்லாம் வந்து உட்காந்துட்டு அவளுக்கு செய்கிறேன் அப்படிங்கிற பிடிமானம். நான் நல்லா வச்சுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் செஞ்சேன் இப்போ நான் தனியாக இருக்கேனே இப்படி அப்படி ஒரு விஷயம். இப்படி தாபங்கிறது எதனால உண்டாகிறதுனே தெரியாது. எப்படி வேணாலும் உண்டாகும் தாகம். அப்படிங்கிற பாறை. இந்த பாறைங்கிற விஷயங்கள்ல இடிபட்டு இந்த ஆத்மா இந்த காலனோட வேகத்தில் அப்படி நசுங்கி தவிக்கிறது அப்படிங்கிறார். ஐஷியாஜி காலவேகாசி கடாமோடே பூத தரங்காசி ஹோத்தசே அகர்நிஷி தே கோனாசி லக்ஷேனா. இப்படி இந்த காலநிதியோட ஓட்டத்தில் காலவோகாசி கடாமோடி மூத்த தரங்காசி இந்த உயிரினுடைய அலைகள்லாம் நாளுக்கு நாள் இரவு பகல் அப்படின்னு டெய்லி போயிட்டே இருக்குது. அதில் நிறைய விஷயங்களை சந்திக்கிறது. சுகம் துக்கம் அப்படின்னு ரெட்ட விஷயம். லாபம் நஷ்டம் என்ன ரோகம் துன்பம் சுகம் துக்கம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கடந்து டெய்லி போயிட்டே இருக்கான். கடாமோடி பூத தரங்காசி ஹோத்தத்தை அகர்நிஷி ஹோத்தசே இப்படி அகர்நிஷி இரவும் பகலும் பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. நதி இப்படி போயின்னு இருக்கு. போகிற இடத்துல ஒரு பாறை இருக்குது. அந்த பாறைக்குள்ளே நதி தண்ணி போது அடிக்கிறது. அடித்த உடனே அது மேலே தாவி துள்ளி ஓடுறது. அதை இந்த பக்கம் ஓடுறது அந்த பக்கம் ஓடுறது. அப்புறம் துள்ளி குடிக்கிறது. அப்புறம் திருப்பி கிடுன்னு ஓடுறது. திருப்பி வர்றது கிடுன்னு ஓடுறது. அதில் மனுஷாலாம் குளிச்சுட்டு இருப்பா. அதையும் வாங்கிக்கிறது. அழுக்கையும் வாங்கிக்கிறது. அது இதையும் வாங்கிக்கிறது. நல்லதும் இருக்குது பூவும் இருக்குது இது இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறது. வாசனைகளை எடுத்துன்னு போகிறது. நல்லதை எடுத்துன்னு போகிறது. கெட்ட எடுத்துன்னு போகிறது. அது பாட்டுக்கு ஓடுறது இல்லையா நதி. அது மாதிரி கால நதியானது நம்மளுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கோரப்பிடியில் ஓடுது அப்படிங்கிறார். தே கோணாசி லக்ஷேனா. அது யாரையும் கவனிக்காது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஜெய் மகாபிரளயும் மே குகடாடி தை புரே சடே கடாடி பிரம்மாதிக்க தருவரவு படி சமூலச ஷேண்டி வாகவிலே. இந்த மாதிரி மகாபிரளயத்தில் அந்த மேகங்கள்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்கு. கிடுன்னு மேகங்கள்லாம் எப்படி பிரளய காலம் வந்துருத்துனா மேகம் கொந்தளிச்சுட்டு அப்படி தண்ணியாக ஊற்றுறது இல்லை அது மாதிரி ஊற்றுமா. கோரப்பிடியில் காலனானது கொண்டு வந்துடுவானா. தை பூர சடே கடாடி. அது அந்த பெருகி அது எல்லை இல்லாமல் உயர்தான். தண்ணி உயர்ற மாதிரி இது தாபங்களும் விஷய போகங்களும் இப்படி ஒசந்துண்டு போருமா. பிரம்மாதிக்க தருவரவுப்படி இதில் பிரம்மாலேருந்து விஷ்ணு சிவன் அப்படிங்கிற ஒரு தேவாதி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இப்படி பல விஷயங்கள். முனிவர்களுக்கு அப்புறம் என்ன யார் மனுஷர்களுக்கு அப்புறம் மிருகங்களுக்கு அப்புறம் அது சில நகர்வன ஊர்வன பரப்பன இது முடிஞ்சுது. அப்புறம் அச்சேதன வஸ்துக்கள் கல் மண் இப்படி மரம் செடி கொடி இப்படி எல்லாம்
இப்படிலாம் வந்துடுது. எல்லா பெருக்கெடுத்துல அதை அடிச்சுட்டு போகிறதான். இத்தனையும் எடுத்துக்கிண்டு வாழ்க்கையில் இத்தனையும் காலங்கிறது, இத்தனை பேரையும் படைக்கிறது, இத்தனை பேரையும் எடுத்துக்கிண்டு வேகமாக அது ஓடுறது. ஓடபோது சில மரங்களை உற்பத்தி பண்ணுறது, சில இதை எடுத்துகிட்டு போகிறது, சில இதை வைக்கிறது. அப்படிங்கிற நதி பிரவாகமாக ஓயின்றிருக்கு. இதுக்குள்ளே பிறப்பு இறப்பு அழிச்சல் மாறுதல்கள் எல்லா விஷயங்களும் எல்லா உயிரினங்களும் சேத்தனம் அச்சேதன வஸ்துக்கள்லேருந்து எல்லாருக்கும் நடக்கிறது அப்படிங்கிற. जय आद्यंतक पुरु चढ़े तई वैकुंठ कैलास ही बुड़े तेत कालारी गुणगड़े हे அவச்சட்டகடே ஏகதா. ஜெய் ஆத்தியாந்திக புரு சடை. இப்படி மகா பிரளயத்தில் இந்த கடைசி அலை இருக்குது பாருங்க, ஆத்தியந்திக புரு, அப்படி ஒரு வேகமாக ஒரு பெரிய அலை ஒன்று வருதான். அது என்ன பண்ணுதுன்னா, வைகுண்ட கைலாசகிபுடே, கைலாசம் வைகுண்டம் இப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீகமான உலகங்கள், தேவாதி தேவர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள், சொர்க்கலோகம் நரகலோகம் பாதாள லோகத்திலேருந்து எடுத்துக்கிண்டு வைகுண்டம் கைலாசம் எல்லாத்தையும் மகாபிரளயமானது மேகமாக வந்து மூடுமா. அத்தனையும் தேத்த காலாரி குணகடே, அதுக்குள்ளே காலன் வந்து இந்த உலகமே மூழ்கி போகுது. அதுக்கப்புறம் காலனானது அப்படியே நிசப்தமாக அப்படியே எல்லாத்தையும் முழுங்கிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். மலைப்பாம்பு மாதிரி எல்லாத்தையும் மனசுக்கு உடம்புக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம். அத்தனையும் என்ன ஹே அவச்சட்டு கடே ஏகதா. இப்படி இத்தகைய நிகழ்வு ஒரு புறம் மட்டுமே இப்படி நடந்துன்னு இருக்கான். அவச்சட்டு இப்படி இந்த நிகழ்வு இருக்கே, இதெல்லாம் ஒரு பக்கம், கடே ஏகதா ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குமா. அப்புறம் இன்னொரு பக்கம் அனிவார கால் நதி சிகதி சூக்ஷ்ம லக்ஷேனா நிச்சிந்தி தே சூக்ஷ்ம கதி ஸ்திதி அதி நிகுதி பரியேசி. இப்போ இந்த கால நதியினுடைய ஓட்டம் எப்படின்னா, அனிவார கால நதி சிகதி, இது வேகமாக நடந்துட்டு இருக்கு. என்னைக்காவது நிற்குங்கிறலா, நிற்காது. இப்படி பிரளய காலம் வந்தது, எல்லாம் எடுத்துட்டு இருக்கும். திருப்பியும் இந்த கால சொரூபன் என்ன பண்ணுவான், உள்ளே உட்காந்துட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனே கொஞ்சம் லேசாக முடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் உயிர்களை பிறப்பிக்க ஆரம்பிச்சிடுவான். பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் வெளியில் வருவா. அப்படி ஒன்று ஒன்றா பிரளய காலம் உண்டாகும். அப்படியே இந்த ஓட்டத்தை தடுக்க முடியாது. சூக்ஷ்ம லக்ஷேனா நிச்சிந்தி. ஆனால் அந்த சூக்ஷ்மமான நிலையை வந்து யாராலையும் காண முடியாது. காலனுடைய சூக்ஷ்ம நிலை என்னென்னா ஆத்மஸ்வரூபந்தான். இந்த ஆத்மஸ்வரூபமானது எப்படி அமைதியாக சாந்தமாக எப்படி இருக்கோ அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா. அதில் எந்த விதமான சூக்ஷ்ம லக்ஷேனா நிச்சிந்தி, அதை அந்த நிலையை கூட அது காண முடியாது. சூக்ஷ்ம நிலையை கூட அதனால் பெற முடியாதான். அப்படி வேகமாக ஆரம்பிச்சிருமா அதனுடைய வேலை. தே சூக்ஷ்ம கதி ஸ்திதி, இந்த நிலையை காண முடியாத நிலையை அதி நிகுத்தி பரியேசி, ரொம்ப ஆழமான மறைவாக இருந்துட்டு இது விஷயங்கள்லாம் சூக்ஷ்மமாக இந்த விஷயங்கள்லாம் செயல்படுத்துறது தான் அதி நிகுத்தி பரியேசி சொல்லப்படுறது, செயல்படுத்துறது. அது எப்படின்னா, சூக்ஷ்மமாக ஆழமான மறைஞ்சு இருந்து இந்த நம்மளால் பார்க்க முடியாது. எய்தாப்புல ஆகாசம் தான் தெரியுது, மேகம் தெரியுது, எல்லாம் தெரியுது. கால வேட்டம் அப்படி இருந்தோன்னா அப்படியே அமைதியாக இருக்குது. திரும்பி பூமி சுற்றுறது, அதுக்குள்ளே எல்லா உயிரினங்களும் காலம் இரவு பகல்னு ஆயிண்டு ஒன்று ஒன்றா நடந்துட்டு இருக்கு, செயல்பாட்டுன்னு இருக்கு. மறைஞ்சுட்டு இந்த காலமானது செயல்படுத்துறது எல்லாத்தையும் அப்படிங்கிறார். தீபத்தோச்சி தோஹா மனதி பரீஷிகா க்ஷணா க்ஷணா ஜாதி தே லக்ஷேனா சூக்ஷ்மகதி அந்தி மனதி விசாலா. போனதில் சொல்கிறார், தே சூக்ஷ்மகதி அதி நிகுதி பரியேசி சொல்லப்படுறது, மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ என்ன பண்ணுறது, ஒரு தீபம் மாதிரி இருக்கான். யார் இந்த காலன், காலம்ங்கிறது ஒரு தீபம் மாதிரி இருக்கான். தோச்சி தோஹா மனத்தி, அது நல்ல ஒரு பிரகாசமாக சுடர் விட்டு எரியறதுன்னு சொல்ல முடியறதில்ல. பரீஷிகா க்ஷணா க்ஷணா ஜாதி, அதில் ஒவ்வொரு நொடியிலையும் அந்த தீயானது எரிஞ்சுட்டே வருது. அப்படியே அந்த திரியானது அப்படியே காணாமல் போயிட்டே இருக்குது. தீ எரிஞ்சுட்டே இருக்குது, சுடர் எரிஞ்சுட்டே இருக்குது, தீ காணாமல், அந்த திரி காணாமல் போயிட்டே இருக்குது. அதில் மாறுதல் உண்டாகிட்டே இருக்குது. தே லக்ஷேனா சூக்ஷ்மகதி, அந்த நுண்ணிய மாற்றத்தை யாரும் எப்படி நடக்கிறது, இது எப்படி அது உள்ளே போகிறது, எப்படி எரியறது, அது நம்மளால் பார்க்கவே முடியாது, காணவே முடியாது. கடைசியில் என்ன ஆகிடுது, அந்தி மனத்தி பிஜாலா. கடைசியில் என்ன பண்ணுறது, இறுதியாக என்ன ஆகுது, அந்த எண்ணெய் எப்படிடா எடுத்துக்கிறது, அந்த திரி எப்படி அது குறைஞ்சுட்டே வந்தது, இந்த சுடர் எப்படி எரிஞ்சுது, இதெல்லாம் எதுவும் தெரியாமல் கொஞ்சம் நேரம் கழித்து விளக்கே அணைஞ்சு போயிடுது. அப்படி ஆகிடுறது தன்மை. प्रत्यक्ष प्रवाहे गंगा जल ते कालेंचे मनति बरल தைசே காலகதி அகல லோக சகல நேனதி. இப்படி கங்கை நதி ஓட்டம் நீரோட்டம் மாதிரி பார்க்குறாளாம் காலனை. கங்கை எப்படி ஓடுது, குடு 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 ஆரம்பிச்சது இமயமலையிலேருந்து கொஞ்சமாக அப்படி ஆரம்பித்து அப்படி வேகமாக வந்து பல நதிகளாக பிரிஞ்சு கடைசியில் அது கங்கையாக மாறி பாகீரதி அலக்நந்தா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூபத்தில் இருந்துன்னு கடைசியில் கங்கையாக மாறி அப்படி வந்து பிரவாகமாக வந்துட்டுருக்கு. எல்லாரும் பார்க்குறா. தே காலிஞ்சே மனத்தி பரலை. இதில் வந்து இதை எல்லோரும் பார்த்து காலத்தினுடைய நதி கங்கையை போல புனிதமாக இருக்கிறது. அதை போய் யாரும் குறையே சொல்ல முடியாது. நீ இதை பண்ணின இது பண்ணன்னு சொல்ல முடியாது. அந்த காலங்கிறது சுத்த ஸ்வரூபம்.
அந்த சுத்த சொரூபம் பால் மாதிரி, அந்த பாலில் ஒரு சின்ன ஏதோ ஒரு கருப்பாக ஒரு ஒரு அங்கேருந்து தூசி விழுந்தால் கூட தெரிஞ்சு வரும் அந்த பாலில். அது மாதிரி இந்த சுத்த சொரூபத்தில் இந்த விஷயபோகங்கள்ங்கிற பாம்பு போச்சுன்னா என்ன ஆகும்னா, அது தெரியறது கண்ணோட்டத்துக்கு தெரிஞ்சு அதை விரட்டி விடுறது அத்தனையும். இந்த காலன் அடுத்து எப்படி விரட்டு, நான் பிறப்பு இறப்புங்கிற சூழலில் விரட்டி அத்தனையும் நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கியோ அதெல்லாம் திருப்பி 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 உனக்கு அப்படி பயங்கர ரூபத்தில் அது வரும். பிறந்து இந்த உலகம்னு வந்தாலே, இந்த பூமின்னு வந்தாலே, இந்த இதிலே வந்தாலே இவ்வளோ கோரமாக தாண்டவம் ஆடுங்கிறத சொல்கிறார். தே காலிஞ்சே மனத்தி பரல, இது நுண்ணிச இந்த பாய்ச்சலை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, பரல தெரியலையே இது போயின்னு இருக்கு. தைசே காலகதி அக்களை, இப்படி தெரிய முடியாத இந்த காலகதியை யாரும் சொல்ல முடியாத உணர முடியாத நுண்ணியமாக இருக்கக்கூடிய இந்த பாய்ச்சலை லோக சக்கர நினைத்தி, அது காலத்தின் ஓட்டம் யாருக்கும் புரிய மாட்டேங்கிறது, யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இப்படி தானே வருதுப்பா போகங்களோ. மற்றவாளை பற்றி நம்ம பேசுகிறோமே, இல்லை நம்மள்கிட்ட இருக்குன்னு நம்ம அகங்காரப்பட்டுக்கிறோமே, இல்லை துன்பப்பட்டுக்கிறோமே, இழந்ததுக்காக வருத்தப்படுறோமே. இப்படி துன்பப்படுறதோ வருத்தப்படுறதோ அதான் சொல்கிறார், காம குரோத மோகம் மதம் ஆச்சரியம்னு சொல்கிறார்ல, அந்த மாதிரி விஷயங்கள் ஷட் விகாரங்களும் உண்டாயின்னு மனுஷன் அந்த அல்லோல கல்லோல படுறானே, அதில் இது யாருக்கும் இந்த காலத்தினுடைய கோரம்ங்கிறது தெரியல அப்படிங்கிறது சொல்கிறார். பிரத்யக்ஷபாகத்தான் தேகாசி கால வயசே தேகராசி பால்ய கௌமார தாருண்யாசி நிகட காலாசி ந தேகதி. பிரத்யக்ஷபாகத்தான் தேகாசி, நம்ம பிரத்யக்ஷமாக நம்மளோட உடம்பை பார்க்கலாம். அந்த பாகத்தில் பல பல வயசுகள் உண்டாயிண்டே இருக்குது இந்த உடம்புக்கு. அதில் என்ன குழந்தை, இளமை, யௌவனம், முதுமை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துருக்கு. பால கௌமார தான் நிக்கட்ட காலாசி நகதி, பக்கத்துலேயே நம்மளுக்கு முதுமைன்னு ஒன்று வரப்போகிறது. முதுமை வந்தாச்சுன்னா நம்ம இறந்துருவோம், அதாவது இந்த தேகமானது போயிடுங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறதே. மனுஷர்கள்லாம் இதில் உளறையே இந்த காலாக்னியோட பிடியில் நம்ம இருக்கோங்கிறது விழிச்சுக்கோங்கோ அப்படிங்கிற. ஜாகிரத ஜாகோ उठा जागे वारे आता स्मरण करा पंडरीना தா அப்படின்னு பாடுறாரு இல்லையா. உட்டா ஜாகே வாரே ஆத்தா, எல்லாரும் எந்திருங்கோ. ஸ்மரணக்கரா பண்டரிநாதா, காலஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருள், சத்தியஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருளான பாண்டுரங்க ஸ்வரூபன், நிர்குண நிராகார வஸ்து, ஆத்மஸ்வரூபன், பிரகாஷஸ்வரூபன், பிரகாசமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது, எல்லாத்தையும் விழுங்கக்கூடியவன், எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடியவன், எல்லோற்றையும் தன்னிலையில் இருத்தக்கூடியவன், எல்லா உயிரினங்களோடைய ஹிருதயத்திலும் இருக்கக்கூடியவன், கடகட வாசியான ஆத்மாராமன் அவன் இருக்கான் அப்படிங்கிறது. அலட்சிய காலாச்சி காலகதி, இந்த காலத்தினுடைய நுண்ணிய ஓட்டம் கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறத யாலாகிங் குரு கேலா கபஸ்தி, அதை உணர்வதற்காக தான் நான் ஒரு குருவை நாடினேன். அந்த குருவை 24 குருமார்களாக உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், நான் பார்க்கறது எல்லாத்தையும் என் குருவாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தியாபா சுனி சிக்கலோ ஸ்திதி, அதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை நான் கற்றுண்டேன். அதில் நேகே நிருப்பதி பரியேசி, அதை உணர்ந்து அதை நீனும் உணரணுங்கிறதுக்காக தான்ப்பா உனக்கும் சொல்கிறேன். பரியேசி நான் உனக்கு சொல்கிறேன், நிருப்பவரே அப்படின்னா நான் எது ராஜா அப்படின்னு சொல்கிறேன். யார்? இந்த அவதூதராக இருக்கக்கூடிய தத்தாத்திரேய சுரூபரான பரம்பொருள் பகவான், தத்தாத்திரேய பகவான் அவரே நம்மளுக்கு உணர்த்துறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில். காலமே ஒரு அக்னி மாதிரி வருது. இதனுடைய ஓட்டம் என்னென்னா, அந்த காலனே ஆன்மீகத்தில் இருக்கிறது. இதை காலத்தை கால நதின்னு சொல்கிறார், ஆத்மான்னு சொல்கிறார், பிரளயம்னு சொல்கிறார், இப்படி பல பல ரூபத்தில் சொல்கிறார். இந்த விஷயங்களை நம்ம கை கொண்டு இந்த அக்னி ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய இந்த காலம்ங்கிற விஷயத்தையும் நம்மளுக்கு புகட்டி, இது நம்ம அந்த கோரப்பிடியில் இருக்கோம், இந்த கோரப்பிடியில் இருந்து விலகிறதுக்கு நம்மளை யார் இருக்கா அப்படிங்கிறது, இந்த பாம்பு அப்படிங்கிற விஷபோகம் நம்மளை தீண்டுறது. விஷய வியாழே மிட்டி திதலியா நுட்டி தாட்டி தே குரு கிருபா திருஷ்டி நிர்விஷஹோய அப்படிங்கிறது. விஷம்ங்கிறது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வரும்னா குரு கிருப்பை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் இந்த ஓட்டத்திலேருந்து இந்த காலங்கிற ஒரு பெரிய ஆக்ரோஷமான பாறை, காலங்கிற மகா கோரப்பிடியிலேருந்து அந்த அசுரன்ட்டேருந்து நம்ம விலகி பகவானை சரணடைஞ்சு ஆத்மஸ்வரூபத்துக்குள்ளே நம்ம போக முடியும். ஆத்மஸ்வரூபங்கிறது என்னது? சுத்த சத்வ ஞானம். இந்த சுத்த சத்வ ஞானத்தை நம்ம பெற முடியும். அதற்கு குருவும், அதற்கு அந்த குரு சொல்கிற
ஞானமும் அந்த ஞானத்தினுடைய பிரகாசமும் நம்மளை வழி நடத்தும். அப்படிங்கிறதுனால தான் இவர் இந்த கால ஓட்டத்தை பற்றி சொல்கிறார் இந்த இதில். அதனால் இந்த பூரணமாக குரு அனுகிரகத்தின் மூலமாக குருவை பிரத்யட்சமாக குருவனோட பாதார விந்தத்தை பிரிச்சுக்கிறதன் மூலமாக நம்ம பகவத் ஸ்வரூபத்தை நம்ம பெற முடியும். அதனால் இந்த காலத்தினோட கோரப்பிடியிலேருந்து நாம் தப்பிச்சு ஓடி பகவானோட சரணாகதி பண்ண முடியும். ஆனால் சரணரிகா தேவாசி அப்படிங்கிறதுனால பகவான்கிட்ட போய் நம்ம ஓடி போய் அவர் பாதத்தை பிடிச்சின்றால் ஒழிய இந்த கோரப்பிடியான காலன்ட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியாதுங்கிறதுனால பகவானையே நம்ம சரணடைவோம்னு குருநாதரான ஆத்ம தத்துவ ஞானத்தை நம்மளுக்கு தத்தாத்திரேய ஸ்வரூபர் நம்மளுக்கு விளக்குறார். அதனால் இது இந்த சத்சங்கம் பகவானோட கிருப்பையினால் நம்ம அனுபவிக்க முடியாது. இதை நடத்துறதுக்கும் இதை செய்யறதுக்கு கூட அவர் கருணை இருந்தால் தான் என்னால் உட்காந்தே சொல்லவும் முடியாது. அதை நான் பிரத்யட்சமாக உணர்றேன். அதை அவரே நம்ம மனசை உட்காத்தி வச்சு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறார். உண்மையாகவே நான் அதை உணர்றேன். இப்படி நம்மளே ஒரு கோரப்பிடியில் இருந்துருக்கோம், சம்சாரத்தில் இருக்கோம். இதற்கு நடுப்புற இதை மாதிரி ஒரு குரு அனுகிரகம் இதை சொல்லணும்னு நம்மளை உத்வேகம் படுத்தி செய்ய வச்சு நம்மளை கூட்டின்னு போகிறார் ஏக்நாத் மகாராஜ். அதனால் நம்ம கோடான கோடி பூர்வ புண்ணிய ஓடவளே நிறுத்தி. அதனால் பூர்வ புண்ணியமானது நம்மளை கொண்டு இங்கே உட்காத்தி வச்சுருக்கு. இந்த குரு சன்னிதானத்தில் உட்காத்தி வச்சு இதை சொல்ல வச்சுருக்கார். அதனால் குரு சன்னிதானத்துக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். அவருடைய அனுகிரகம் மென்மேலும் இன்னும் சத்சங்கம் தொடரணும்னு வேண்டிட்டு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த சத்சங்கத்தில் பார்க்கலாம். ஜெய் சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். சூரியனை பற்றி அடுத்தது நம்ம பார்ப்போம். ராமகிருஷ்ண ஹரி. ஸ்ரீநாத ஜெயநாத ஜெய ஜெயநாத, ஸ்ரீநாத ஜெயநாத ஜெய ஜெயநாத.